ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் நித்யா. வெல்கம் பேக் டு மை சேனல் நித்திஸ் டூடுல் டைரி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஜபல் ஜெய்ஸ் வந்து போனோம். தம்ப்நெயிலையே பார்த்துருப்பீங்க. நான் வந்து இன்ஸ்டாலையும் ஸ்டோரியில் வந்து போட்டிருந்தேன். எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம், எப்படி வந்து என்னெல்லாம் வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து சடனாக பிளான் பண்ணி போன ஒரு ட்ரிப் தான் இது. சரி, அங்கே போய் எதுவும் நம்மளுக்கு கிடைக்காது சாப்பிட்றதுக்கெலாம். அதனால் நம்ம இங்கேருந்தே எல்லாமே மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், டென்ட்லாம் எடுத்துகிட்டு போகலாம். நைட் டைம் வந்து பாப்பாவை வேறு கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ நம்ம ஸ்டே பண்ணுறோமோ இல்லையான்னு தெரியாது, எல்லாமே வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி குமார் வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து லூலு போய் வாங்க போயிட்டார். லூலுவோ கேரிஃபோர் தான் நினைக்கிறேன், வாங்க போயிட்டார். அடுப்புக்கு கறி இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிக்கன் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிறதுக்காக குமார் வந்து போயிருந்தார். அங்கே எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது எல்லாமே. வாங்க இன்னும் வீடியோவில் என்னென்ன வந்து அங்கே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். குமார் வந்து கேரிஃபோரில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தாருன்னா, சீப்ரீம் ஃபிஷ்ஷும், அதுக்கப்புறமா வந்து ப்ரான், ஸ்வீட் கார்ன், அப்புறமா வந்து பைனாப்பிள் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதனால் இதை மட்டும் காமிச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரும் 3 ஃபேமிலி போனோம். லாஸ்ட்டாக தான் ஒரு ஃபேமிலி ஆட் ஆச்சு. 3 ஃபேமிலி போனோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா எல்லாமே ஒருத்தர் எடுத்துகிட்டு போக முடியாது செஞ்சு, அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொண்டு வந்தோம். எல்லாமே வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு தனித்தனியாக. சிக்கன் மட்டும் மேரினேட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தார். ஆனால் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. அதனால் சரின்னு திரும்ப நான் எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் போட்டு திரும்பவும் சிக்கன் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாமே க்ரில் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாஸ்லாம் போட்டு எடுத்து பேக் பண்ணியாச்சு. பைனாப்பிளும் ஸ்வீட் கார்ன் ஆல்சோ வந்து கட் பண்ணி அதுவும் க்ரில் பண்ணுற மாதிரி மசாலாஸ்லாம், உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஜபல் ஜெய்ஸ் போகிறது, கேம்ப் போடுறது எல்லாமே வந்து இது என்னோடய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம். அதனால் எனக்கு எது எடுத்துகிட்டு போகணுன்னு வீடியோஸில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம்ல, அது இல்லாமல் பாப்பாவை கூப்பிட்டு போகும்போது நம்மளுக்கே தெரியும் என்னென்ன திங்ஸ் வேணும் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அது எல்லாமே வந்து பெட்ஷீட் ஆல்சோ எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுக்க மறந்துட்டேன். பாப்பா இங்கேருந்து கிளம்பி போகும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டா அழுகிறதுக்கு. அங்கே போயும் வந்து மேடமை சமாளிக்கவே முடியல. இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து ப்ராப்பராக இருக்காது. நான் எனக்கு கிடைச்ச டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதை மட்டும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். மெயினாக வந்து கேம்பிங் போகிறீங்க அப்படின்னா, பெட்ஷீட் அதுவும் குழந்தைங்கள கொண்டு போகிறீங்க அப்படின்னா கேம்ப் கண்டிப்பாக வேணும். பெட்ஷீட்ஸு, அப்புறமா வந்து பில்லோ ஒன்று எடுத்துட்டேன். பாப்பாவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் எடுத்துக்கோங்க. பால் அங்கெல்லாம் வந்து எதுவுமே கிடைக்காது. ஸோ இங்கேருந்தே எல்லாமே ஃபுட்டு, மில்க்கு, குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போகிறீங்க இல்லை பெரியவங்க நீங்களே போகிறீங்கனாலும் நம்மளுக்கு அங்கே குளிரும் ஏதோ அது நம்மளுக்கு அப்புறமா வந்து வேணும் அப்படிங்கும்போது நம்ம சாப்பிட்றதுக்குலாம் இங்கேருந்தே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடணும். நாங்கள் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி நான் இதெல்லாம் வந்து மேரினேட் பண்ணேன். டாஃப்னி வந்து பிரியாணி இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தால், அவளுமே சிக்கன் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. எனக்கு நல்லா இருக்குல்ல, நல்லா லுக்கா. என்ன வேணும் உனக்கு? என்ன எவ்வளோ பெருசு இருக்குது, எறும்பு மாடு சைஸில் இருக்குது வண்டி, பைக்கு. உனக்கு ஓட்ட கூட முடியாது போல. சுத்தமாயிட்டாது. அது வந்து தூங்கிட்டு இருந்தா, கார் ஸ்டாப் பண்ண உடனே எந்திரிச்சிட்டாங்க மேடம். இன்னதான் இருக்குது நமக்கு ஆட்டம். தண்ணி கூட எடுத்துகிட்டு வரல, இவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால் வாங்க போகிறோம். டர்க்கி காஃபி ஒன்று வாங்கணும், செம்மையாக இருக்குது. வேற லெவலில் இருக்குது. ஏலக்காய் டீ வாங்கணும். ஏலக்காய் டீ இல்லை, டர்க்கி. இது டர்க்கி இல்லை, ஏலக்காய் டர்க்கி கிடையாது. ஏலக்காய் டீயா? நாங்கள் மேலங்க டர்க்கின்னு போட்டுருந்துச்சு. அது தனி. நான் போட்டது ஏலக்காய் டீ தான். அப்படியா? செம்மையாக இருக்குப்பா, வேற லெவலில். ஓடு ஓடு ஓடு. டாமி 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 டாமி. அஜிந்தா
முடிஞ்சா எத்திட்டவனா எழுதுனேன். இங்கேயும் பார்த்தியா இல்லையா பம்ப் இருக்கு. எப்படியெல்லாம் டிசைன் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணாக்களை பார்க்குறேன் இந்த மாதிரி. அதோ நம்ம ஊரில் எப்படி இருக்கும் இது அதான் பாரு. இது பைக் ரிப்பேர் ஸ்டேஷன் அது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி. ಅಲ್ಲೋಡು ಕೀಕಿ ಬರ್ತೇನೆ ನೋಡು. அவங்க 2 ஃபேமிலி வந்து அபுதாபியிலேருந்து வந்தாங்க. நாங்கள் அந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அண்ணாக்கில். ஏன்னா வந்து ஹில்ஸு ஏறத்துக்கு ஸ்டார்டிங் அங்கே தான். ஸோ அதனால் ஒன்றா மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒன்றா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஒரு இடத்த கண்டுபிடிச்சி எல்லாம் செட்டில் ஆயாச்சு. கீழே ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி போட்டுட்டு அவங்க வந்து டென்ட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டாஃப்னி இந்த பக்கம் வந்து அடுப்பெல்லாம் வந்து சீமெண்ணை ஊற்றி எரிய வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒர்க்கை. ஆள் மாற்றியால் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம். என்னால் தான் ஹெல்ப் பண்ண முடியல பாப்பாவை பார்த்துட்டு. அவளுக்கு என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அழுக. கொஞ்சம் நேரம் கூட கம்முன்னே இருக்கலை. என்னன்னே தெரியல. அவளுக்கு புதுசு. இந்த மாதிரி நைட்லாம் வெளியே போவோம், ஆனால் லைட்லாம் இருக்கும். அதனால் வேடிக்கை பார்த்துட்டு நல்லா வருவாள். இது வந்து ஃபுல்லாக வந்து இருட்டு. ஒரு இடத்துல மட்டும்தான் லைட் இருந்தது. தூக்கம் வந்துருச்சு. தூங்குறா. அவங்க அப்பா மேலே என்கிட்ட வரவே இல்லை. எப்பயுமே என்கிட்ட தான் இருப்பாள். தூங்கணுன்னா என்கிட்ட தான் வருவாள். எப்பயுமே என்கிட்ட தான் இருப்பாள். அவர்கிட்ட போகவே மாட்டாள். அன்றைக்கின்னு பார்த்து அவர்கிட்டயே தான் இருக்கா. என்கிட்ட வரவே மாட்டேங்கிறா. அவர் மேலேயே தான் தூங்குறா. சரி தூங்கிட்டா கீழே போடலாம் அப்படின்னாலும் கீழே போட்டால் உடனே எந்திரிச்சிட்றா. அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. டென்ட்டு கட்டியுமே டென்ட்டுக்குள்ளார போடலான்னா டென்ட்டுக்குள்ளேயும் படுக்கலை. போய் கொஞ்ச நேரம் மட்டும்தான் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தா. ஒரு 5 to 10 minutes இருக்கும் விளாண்டுட்டு இருந்தா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அழுகா ஸ்டார்ட் பண்ணவா தான் அழுந்துக்கிட்டே தான் இருந்தா ஃபுல்லாக. ஐயோ அப்பா எல்லாம் ஃபுல்லாக இதுக்கும் ஸ்வெட்டரு எல்லாமே எடுத்துகிட்டு போனேன். சாக்ஸ்லாம் போட்டு தான் கூப்பிட்டு போனேன். டைம் ஆக என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் குளிர் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து கிளைமேட் கொஞ்சம் இப்போ தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இருந்தாலும் இங்கே வெக்கையாக தான் இருக்குது. அங்கே ஹீல்ஸ் அப்படிங்கிறனால மேலே ஏற ஏற கொஞ்சம் டைம் ஆக கூலிங் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த டைம் வந்து பெஸ்ட்டு டைம் எனக்கு கேட்டால். இன்னும் இங்கேயே வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே ஹில்ஸ் போனோன்னா அப்படி இன்னும் ரொம்ப கூலிங்காக இருக்கும். குழந்தைங்கள வச்சுட்டு ஸ்டே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு தான் வர முடியுமே தவிர ஸ்டே பண்ண முடியாது. இது வந்து கரெக்டான வெதராக இருந்தது. சூப்பராக அவளை தூங்க வைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் பெரிய பாடாக தான் ஆயிடுச்சு. தூங்க வச்சு அப்புறம் கீழே போடுறது தான் பிரச்சனை. மேலேயே தூங்குறா, கீழே தூங்க மாட்டேங்கிறா. ஒரு அரை மணி நேரம் அப்படியே மடியிலேயே படுக்க வச்சு அப்புறம் கீழே எடுத்து போட்டோம். தூங்கிட்டா. அவள் தூங்கினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எல்லாத்துக்கூடையும் பேசிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி போச்சு. ಸೀಮಣ್ಣ ಈಗ ಎಲ್ಲಿ ಎತ್ತಿ ನೋಡುವ ಇದ್ರೆ அன்றைக்கி வந்து செம ஃபன்னாக போச்சு. ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்து பாட்டு போட்டுட்டு கேட்டுட்டு எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு கார்ட்ஸ் விளையாடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போனால் ஆனால் விளையாடல. ஃபுல்லாக பேசிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு 4:30 மணி ஆயிடுச்சு காலையில். அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கினோம். அங்கே போனதே வந்து 11 மணி ஆயிடுச்சு ரீச் ஆகவே. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு ஒவ்வொன்றா குக் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 4:30க்கு அப்புறமா படுத்து ஒரு 2 hours படுத்திருப்போம். அப்புறம் 6:30க்கு எல்லாம் வேக்கப் ஆயாச்சு. அந்த 2 டென்ட்டில் தான் வந்து நாங்கள் படுத்திருந்தோம். அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து ஜென்ஸ்லாம் வந்து காரில் படுத்துக்கிட்டாங்க. நாங்கள் மட்டும் பாப்பாவை வச்சுட்டு 2 டென்ட்டில் வந்து படுத்தாச்சு. இதெல்லாம் வந்து குமார் எடுத்த கிளிப்பிங். இதெல்லாம் நான் தூங்கிட்டேன். அப்போ பக்கத்துலலாம் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்திருந்தார். காலையில் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னா நாங்கள் படுத்திருந்த சைடு வந்து சன் வரவே இல்லை. அந்த ஃபுல்லாக ஹீல்ஸ் மறைச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு சும்மா கிளைமேட் மட்டும் என்ஜாய் பண்ணியாச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லாம் டீ வேணும்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பாலும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பால் பாப்பாவுக்கும் வேணும் மெயினாக அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு வந்து டீ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம். நான் வந்து பாப்பாவெல்லாம் எடுத்து எழுந்திரிச்சி அவளை ரெடி பண்ணி
காலையிலையும் அழுக தான். எப்படியோ விடிஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலானா. நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க, விடிஞ்சிருச்சு, லைட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளே வந்து கொஞ்சம் நார்மலானா. டீயெல்லாம் குடித்து முடிச்சுட்டு ப்ரான் பிரியாணி வந்து கொஞ்சம் மீதியாக இருந்தது. அதனால் அதையும் சூடு பண்ணி நானும் டாஃப்னி மட்டும் சாப்பிட்டவங்களாம் யாரும் காலையில் பிரியாணி வேணான்னு சொல்லிட்டாங்க. அவள் வேறு கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தா. இவங்க யாரும் வேண்டாங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி நாம் 2 பேரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் அவளும் மட்டும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழெல்லாம் நிறைய திங்ஸ்லாம் வேஸ்ட்டாக இருந்தது. அதெல்லாம் எடுத்து கவரில் போட்டு பேக் பண்ணி கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டு வந்துட்டு கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே திரும்பவும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அதில் நிறையா கொண்டு வந்தோம். அதனால் யார் இதுன்னு சொல்லி எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளைமேட் அன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு. ஹீல்ஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அப்பா வியூ ஒவ்வொன்றும் சூப்பராக இருந்தது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இவங்களாம் அடிக்கடி மேபி போயிருக்கலாம். குமார்லாம் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் 2-3 டைம். அதை பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரைடர்ஸ்லாம் வந்திருந்தாங்க பாருங்கள். ஒவ்வொரு பைக்கும் ஒவ்வொரு ரகமாக இருந்தது. ஒவ்வொன்றும் BMW, ஆடி அப்படி இப்படின்னு பைக்கே வந்து சூப்பராக இருந்தது. எல்லாம் ரேஸ்க்கு வந்திருந்தாங்க. டீ குடிக்கிறதுக்காக அங்கே எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லி தெரியல. எல்லாம் தமிழ் ஆளுங்க தான். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாம் பேக் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 1 by 1 ஒவ்வொருத்தராக அவங்க முன்னாடி போனாங்க, நாங்கள் பின்னாடி போனோம். அப்படியே கிளம்பிட்டோம். அங்கே சுற்றி பார்க்க வேறு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஜபல் ஜேஸ் போகலாம். ஆனால் நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க, இல்லை பாப்பாவெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு இங்கேருந்தே வீட்டிலருந்தே என்னென்ன ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுமோ எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கே வந்து கடைகள் வந்து அதிகமாக இருக்காது. அப்படி கடை இருந்துச்சுன்னா நம்ம ஹீல்ஸ் இறங்கும்போது தான் அந்த அட்னாக் மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எந்த கடையுமே இருக்காது. நான் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாகவே ஹீல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி போங்க. அது இல்லாமல் பாத்ரூம் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது எல்லாமே இருக்குது. திரும்ப நம்ம அங்கேருந்து அட்னாக் திரும்பவும் கீழே இறங்கியாச்சு. ஹில்ஸை விட்டு கீழே இறங்கினோடனே திரும்பவும் பெட்ரோல் பங்க்கில் நின்று எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்பி அங்கேயும் வந்து ஒரு டீ வாங்கி நானும் குமாரும் பாதி குடித்தோம். அது வந்து நான் டர்க்கி டீன்னு நினச்சேன். ஆனால் அது குமார் வந்து ஏலக்காய் டீன்னு சொல்கிறாரு. எனக்கு குடிக்கும்போது அது ஏலக்காய் டீ மாதிரியே தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா செம்மையாக இருந்தது டீ. திரும்ப அங்கே டீ குடித்து முடிச்சுட்டு பசிக்கும்ல, இவங்கெல்லாம் காலையில் யாரும் சாப்பிடல, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் சாப்பிட்டோம். அதனால் சரி காமனாக ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெஜ்மி போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி திரும்ப கிளம்பியாச்சு. எப்படியோ ஒரு மாலுக்கு போய் வெஜ்மி கடைக்கு போய் எல்லாம் ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அப்போ சாப்பிடவே இல்லை, பாப்பாவும் சாப்பிட்ல. அப்போ தான் பால் குடித்தா. ஸோ அதனால் அவளும் சாப்பிட்ல. அவளை வச்சுட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கா, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறா. இந்த குழந்தைங்கள வந்து வெளியே கூப்பிட்டு போகிறதெல்லாம் பெரிய விஷயங்க பார்த்துக்கிறது. அப்பா
அன்றைக்கி எப்படியோ சமாளித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் தூங்கவே இல்லை. ஒரு நைட்டு வந்து ஒரு 2 to 3 hours தான் தூங்கியிருப்பா. வீட்டுக்கு அடுத்த நாள் வந்தவ வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு 6 hours தூங்கியிருப்பா. எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறா. அந்தளவுக்கு நல்லா படுத்து தூங்குனா பாப்பா. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிடைச்ச டைம்லேயே கிளிப்பிங் எடுத்திருக்கேன். ஏன்னா பாப்பாவும் பார்த்துட்டு என்னால் வீடியோ வந்து ப்ராப்பராக எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு பிளேஸில் கேம்பிங் போடலாம். கண்டிப்பாக போடணும். ஏன்னா இப்போ வின்டர் வந்துருச்சு. இந்த வின்டரில் நம்ம என்ஜாய் பண்ணிட்டா தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.